சிறப்பு செய்தி ஆண்டவர் வச்சிருக்காரு. ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಸಂದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அது என்ன? ಅದು ಏನು? உலகமே கொண்டாடுகிறது. ಈ ಲೋಕವೇ ಅದನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ ಇದೆ. இந்த நாள் என்ன நாள்? ಈ ದಿನ ಏನು ದಿನವಾಗಿದೆ? ஈஸ்டர் சர்வீஸ், உயிர்த்தெழுந்த நாள். ಇವತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂತ ದಿನವಾಗಿದೆ. பக்கத்துல பார்த்து ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ಹ್ಯಾಪಿ ಈಸ್ಟರ್ ಅಂತ ಒಬ್ಬರು ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳಿರಿ. ஈஸ்டர்னா என்ன? ಈಸ್ಟರ್ ಅಂದ್ರೆ ಏನು? ஈஸ்டர்னா என்ன? ಈಸ್ಟರ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಉಯಿರೋಡು எழுந்தದನ್ನ. சரி, அவெல்லாம் முடிஞ்சிருச்சு, போயிட்டு வரலாம். ಅಷ್ಟೇ ಮುಗೀತು, ನಾವೆಲ್ಲ ಹೋಗೋಣ. அப்ப இல்ல, கர்த்தர் ஒரு அருமையான செய்தியை வைத்திருக்கிறார். ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ದೇವರು ಒಂದು ಸುಂದರವಾದ ಸಂದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் இதுவரை கேட்டிராத செய்தியை வைத்திருக்கிறார். ನೀವು ಇದುವರೆಗೂ ಕೇಳದೇ ಇರುವ ಶುಭ ವರ್ತಮಾನವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ இன்றைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு உண்டு. ಇವತ್ತು ಒಂದು ಸಂದೇಶಕ್ಕೆ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶಗಳು ಉಂಟು. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். ಮತ್ತಾಯ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ತಾನು ಹೇಳಿದಂತೆ ಎದ್ದಿದ್ದಾನೆ, ಬನ್ನಿ ಆತನು ಮಲಗಿದ್ದ ಸ್ಥಳವನ್ನು ನೋಡಿರಿ. சரி, நான் தமிழ்ல வாசிக்கிறேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தில் வந்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை கவனிங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, அவர் இங்கே இல்லை. ನೋಡಿ, ಮೊದಲು ಒಂದು ಮಾತನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ರೆ ನೋಡುವಾಗ ಆತನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ. அவர் எங்க இல்ல? ಆತನು ಎಲ್ಲಿ ಇಲ್ಲ? எங்க இல்ல? கல்லறையில இல்ல, ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಆತನು ಇಲ್ಲ. அநேகருக்கு அதுதான் மறந்து போயிடுது. ಅನೇಕರಿಗೆ ಇದೇ ಮರ್ತು ಹೋಗುತ್ತದೆ. அவர் எங்கே இல்லை? ಆತನು ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ஆனா இன்னைக்கு அநேகர் கல்லறைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ಆದ್ರೆ ಅನೇಕರು ಇವತ್ತು ನೋಡುವಾಗಲೂ ಸಮಾಧಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு செய்தியில ரெண்டு தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். ಇವತ್ತು ಸಂದೇಶದಲ್ಲಿ ಎರಡು ಮುಖ್ಯಾಂಶಗಳನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. அவர் இங்கே இல்லை, ಆತನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ. அடுத்து அவர் சொன்னபடியே ಉಯಿರ್ತೆಳೆದಾர். ಆತನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮತ್ತೆ ಆತನು ಹೇಳಿದಂಗೆ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾನೆ. அவ்வளவுதான், செய்தி முடிச்சிடுறேன். ಅಷ್ಟೇ, ನಾವು ಸಂದೇಶ ಮುಗಿಸೋಣ. சந்தோஷமா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? இல்லன்றாங்கப்பா சிலரு. ಕೆಲವರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, எத்தனை மணிக்கு நான் முடிக்கணும் சொல்லுங்க. ಸರಿ, ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ನಾನು ಮುಗಿಸಬೇಕಂತ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಂದ ಹೇಳಿ. எத்தனை மணிக்கு முடிக்கட்டும்? ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಮುಗಿಸೋಣ? இந்த பாப்பா தான் என் கண்ணை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கா. நீ சொல்லுமா, what time I have to finish this message? என்ன எத்தனை மணிக்கு நான் முடிக்கட்டும்? அவாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். நான் முன்னாடி எங்க பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு உட்கார்ந்தேன். ಪಾಸ್ಟರ್ ಕರೆದ್ರಂತ ಮುಂದೆ ಬಂದು ಕುತ್ಕೊಂಡೆ. இது எனக்கு தேவைதான், ಇದು ನನಗೆ ಬೇಕು. ಅದ மாதிரி பிள்ளை பாக்குது. ಆ ರೀತಿ ಮಗು ನೋಡ್ತಾ ಐತೆ. சரி, ஒரு காரியத்தை சொல்லி நான் செய்திக்குள்ள போக விரும்புறேன். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಸಂದೇಶ ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ஒரு முறை ஒரு தாய்மார் என்ன பண்ணாங்க, கதவை திறந்து வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க. ಒಂದು ಬಾರಿ ಒಂದು ತಾಯಿಯಂದಿರು ನೋಡುವಾಗ ಮನೆ ಬಾಗಿಲು ತೆರೆದಿಟ್ಟು ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அப்ப திடீர்னு ஒரு குரங்கு வீட்டுக்குள்ள பூந்துடுச்சு. ಸಡನ್ ಆಗಿ ಒಂದು ಮಂಕಿ, ಒಂದು ಕೋತಿ ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಡ್ತು. அது டேபிள் மேல இருந்த செல்போன் எடுத்துட்டு ஓடிடுச்சு. ಅದು ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಇರುವ ಸೆಲ್ ಫೋನ್ ಅನ್ನು ತಗೊಂಡು ಓಡೋಯ್ತು. இந்த அம்மாக்கு ஒரே படபடன்னு ஆயிடுச்சு. ಈ ಅಮ್ಮನಿಗೆ ಅದು ನೋಡುವಾಗ ಗಲಿಬಿಲಿ ಆಗೋಯ್ತು. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குரங்கை கல்ல விட்டு அடிக்கிறாங்க, குச்சை தூக்கி போட்டு பாக்குறாங்க, அது செல்ல தரல. ನೋಡಿ, ಅದನ್ನ ಕಲ್ಲೆತ್ತು ಹೊಡಿತಾ ಇದ್ರೆ, ಕಡ್ಡಿಂದ ಹೊಡಿತಾ ಇದ್ರೆ, ಏನೇನೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ, ಆದ್ರೆ ಆ ಕೋತಿ ಮಾತ್ರ ಸೆಲ್ ಫೋನ್ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. அப்ப இந்த அம்மாக்கு ஒரு யோசனை வருது. ಆಗ ಈ ಅಮ್ಮನಿಗೆ ಒಂದು ಯೋಚನೆ ಬರ್ತಾ ಇದೆ. குரங்குக்கு என்ன பிடிக்கும்? ಕೋತಿಗೆ ಏನು ಇಷ್ಟ? ವಾழைಪழம். நமக்கு தெரிஞ்சது. ನೋಡಿ, ನಮಗೂ ಗೊತ್ತಿದೆ. அப்ப உடனே நம்ம வீட்ல இருந்து வாழைப்பழத்தை எடுத்துட்டு போய் அந்த குரங்கிட்ட நீட்டினாங்க. ನೋಡಿ, ಆ ಅಮ್ಮನವರು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಮನೆಯಿಂದ ಬಂದಿರೋ ಬಾಳೆನ್ ತಗೊಂಡೋಗಿ ಆ ಕೋತಿ ಮುಂದೆ ಚಾಚಿದ್ರು ಕೈನ. அப்ப அந்த குரங்கு வாழைப்பழத்தை வாங்கிட்டு செல்போனை கொடுத்துருச்சு. ನೋಡಿ, ಆ ಮಂಗ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಅಂದ್ರೆ ಬಾಳೆನೆ ತಗೊಂಡು ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿರೋ ಸೆಲ್ ಫೋನ್ ಕೊಡ್ತಾ ಅವರಿಗೆ. நமக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா, நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்காரர் வந்தோடனே எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆர்வமா காத்திருக்காங்க. ಆ ಅಮ್ಮನಿಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತು. ಅಯ್ಯೋ, ನಮ್ಮ ಯಜಮಾನರು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಈ ಘಟನೆ ಸಂದೇಶವನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ನಮ್ಮ ಯಜಮಾನಿಗೆ ಎಲ್ಲಾ ಹೇಳ್ಬೇಕಂತ ಸಂತೋಷವಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே மாதிரி அவங்க வீட்டுக்காரர் வந்தார். அப்ப சொல்றாங்க, அப்பா இந்த மாதிரி என்ன தெரியுமா நடந்தது, ஒரு குரங்கு வந்தது, செல்போனை தூக்கி போயிடுச்சு, குரங்கு சொல்லி முடிச்சாங்க. ಅದೇ ರೀತಿ ಅವ್ರ ಯಜಮಾನ್ರು ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಯಜಮಾನ್ರು ಏನೆಲ್ಲ ನಡೀತೆ ಗೊತ್ತಾ, ಮಂಗ ಬಂತು, ಸೆಲ್ ಫೋನ್ ಆಯ್ತು, ಬಾಲೇನು, ಈ ರೀತಿ ಫುಲ್ಲು ನಡೆದಿದ್ದ ವಿಷಯ ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ರು. அதுக்கு அந்த வீட்டுக்காரர் சொன்னாரா, ಅದಕ್ಕೆ ಅವ್ರ ಯಜಮಾನ್ರು ಹೇಳಿದ್ರು, அந்த குரங்குடைய மனசு இன்னொரு குரங்குக்கு தான். ಒಂದು ಮಂಗನ ಮನಸ್ಸು ಇನ್ನೊಂದು ಮಂಗನಿಗೆ ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
ಅದರಿಂದ ನೀವೇನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. ஆமா, சொன்ன நேரத்துல முடிச்சிடுறேன். ಸರಿಯಾಗಿ ನಾನು ಹೇಳಿದ ಸಮಯಕ್ಕೆ ಮುಗಿಸ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஒரு சிரித்த முகம். ಏನು ಒಂದು ಸ್ಮೈಲ್, ಏನ್ ನಗು ಮುಖ ನಿಮ್ಮಲ್ಲಿ. அப்ப மீண்டும் நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து எங்க இல்ல? ನಾ ಮತ್ತೆ ಪುನಃ ಕೇಳುತ್ತೇನೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ, ಎಲ್ಲಿ ಇಲ್ಲ? மத்தேயு 28வது அதிகாரம் 1வது வசனம். ಮತ್ತಾಯ 28 1ನೇ ವಚನ. ಸಬ್ಬತ್ತಿನ ಆದ ಮೇಲೆ ವಾರದ ಮೊದಲನೆಯ ದಿವಸ ಬೆಳಗಾಗುವ ಮಗ್ದಲದ ಮರಿಯಲು ಆ ಬೇರೆ ಮರಿಯಲು ಸಮಾಧಿಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಬಂದರು. அப்ப ஜனங்க அவங்க எங்க வந்திருந்தாங்கன்னா கல்லறை பார்க்கும்படி அந்த ஸ்திரீகள் வந்திருந்தாங்க. அவர் கல்லறையில இல்ல. ಆ ಸ್ತ್ರೀಯರು ಜನರು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅಂದ್ರೆ ಅದು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ರು, ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. இன்றைக்கு சில கல்லறையை குறித்து வேத ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ಇವತ್ತು ಸಮಾಧಿಯದ ಒಂದು ರಹಸ್ಯವನ್ನು ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. எனக்கு பிரசங்கம் பண்ற நேரத்துல ஒரு பழக்கம் உண்டு. ನನಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ಉಂಟು. திடீர்னு ஏதாவது ஒரு சாரி கலரை சொல்லுவேன். ಸಡನ್ ಆಗಿ ನಾನು ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಸ್ಯಾರಿ ಕಲರ್ ಹೇಳುತ್ತೇನೆ. அப்ப உடனே நம்பால என்ன நினைச்சுவாங்க, பாஸ்டர் தீர்க்கதரிசனம் சொல்ல போறாரு போல. ಅವಾಗ ನೀವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು, ನೀವೇನ್ ಅನ್ಕೋಬಾರ್ದು, ಪಾಸ್ಟ್ ಏನು ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತಾರೆ ನನಗೆ ಅಂತ. ஆனா நான் சொல்ற சாரி கலரு, ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳುವಂತ ಸ್ಯಾರಿ ಕಲರು அது தூங்கி இருக்கும். ಅದು ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಇರುತ್ತದೆ. ஆமா, அப்ப ஜாக்கிரதையா இருங்க. ನೀವು ತುಂಬಾ ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು. சில நேரத்துல நான் பச்சை கலர் போடவே அப்படின்னுவேன். ಕೆಲವು ಬಾರಿ ನನ್ನ ಹಸಿರು ಕಲರ್ ಸೀರೆ ಅಂತ ಗ್ರೀನ್ ಕಲರ್ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. ஆனா பச்சை கலர் தூங்கி இருக்காது. ಆದ್ರೆ ಹಸಿರು ಕಲರ್ ನಿದ್ದೆ ಮಾಡಿರಲ್ಲ. பச்சை பக்கத்துல இருக்க மஞ்சள் கலர் தான் தூங்கி ಅವ್ರ இருக்கும். ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಅರ್ಶಿನ ಕಲರ್, ಹಳದಿ ಕಲರ್ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇರುತ್ತೆ. இப்ப நான் எந்த கலர் தூங்குச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ಈಗ ಯಾವ ಕಲರ್ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ஆனா நீங்க தூங்க மாட்டீங்க நான் நம்புறேன். ಆಮೇಲೆ ಆದ್ರೆ ನೀವು ನಿದ್ದೆ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ನಾನು ನಂಬ್ತೀನಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சரி, அப்ப கல்லறை குறித்து சில ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ನಾನು ಸಮಾಧಿಯ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ಅನೇಕ ವಿಷಯಗಳು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. அப்ப எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಅಂಗೀಕರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧತರಾಗಿದ್ದೇವೆ? அப்ப ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்து இங்க பேச வரல. ಹಾಗಾದ್ರೆ ಸೇವಕರು ಹೇಳಿಕೊಟ್ಟು ನಾನು ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. கர்த்தர் சொன்னதை சொல்ல வந்திருக்கிறேன். ದೇವರು ಹೇಳುವುದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. அப்ப சில காரியங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನೀವು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ನಿಜವಾದ ಸತ್ಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ சாம்பல் புதன், ಅದು ಬೂದಿಯ ಬುಧವಾರ, அது ஆஷ் வெட்னஸ்டேன்னு சொல்லுவாங்க. ಬೂದಿಯ ಬುಧವಾರ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ ಅದನ್ನ. கல்லறை திருநாள், ಅದು ಸಮಾಧಿಯ ಹಬ್ಬ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. என்று எதுவும் கிடையாது. ಆ ರೀತಿ ನಮಗೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. சிலர் முறிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. ಕೆಲವರು ಹಂಗೆ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಾಗಾದ್ರೆ ಭಯ ಆಗುತ್ತೆ. இவன் வரும்போதே சொன்னாப்ல, நான் இன்னைக்கு புதுசா பேச போறேன் அப்படின்னு. ಈ ಅಪ್ಪ ಬರುವಾಗಲೇ ಹೇಳಿದ್ರು ನಾನು ಹೊಸದಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ಆದ್ರೆ ನಿಜವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ சாம்பல் புதன், ಆ ಬೂದಿಯ ಬುಧವಾರ, கல்லறை திருநாள், ಅದು ಸಮಾಧಿಯ ಹಬ್ಬ, இது எதுவும் கிடையாது. ಇದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இதை குறித்து கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ಇದರ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈಗ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. எனக்கு இந்த சபைக்கு வந்தப்போ இந்த இதை பார்த்த ரொம்ப சந்தோஷம். ನನಗೆ ಈ ಸಭೆಗೆ ಬಂದಾಗ ಇದನ್ನು ನೋಡುವಾಗ ನನಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಯಿತು. ஆனா ஒரு வருத்தம். ಆದ್ರೂ ಒಂದು ಚಿಂತೆ. என்ன, பக்கத்துல கேளுங்க. ಏನಂತ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೇಳಿ ಒಬ್ರಿಗೊಬ್ರು. என்னம்மா? சிலுவையா? அவர் மட்டும் தனியா தூக்குறாரு. என்ன தெரியுமா ஒரு வருத்தம்? ಏನು ಗೊತ್ತಾ, ಒಂದು ನನಗೆ ಬಾಧೆ. நான் கர்த்தருடைய செய்தியை, ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು, நான் டிவி இருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு காமிச்சு அதை சொல்லியிருக்கலாம்னு நினைச்சேன். ನಾನು ಒಂದ್ ವೇಳೆ ಟಿವಿ ಇದ್ರೆ ನನ್ನ ಸಂದೇಶವನ್ನು ಅದರ ಒಳಗಡೆ ಹಾಕಿ ತೋರಿಸಿ ನಿಮಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರಾನ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೆ. அப்ப எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ಈ ರೀತಿ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಆಸೆ ಆಗಿದೆ. அடுத்த முறை நான் வரும் பொழுது, ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ನಾನು ಬರುವಾಗ என்ன இருக்கணும்? ಅಲ್ಲಿ ಏನಿರಬೇಕು? சரி, அப்ப அடுத்த வாரமே நான் வந்துட்டுமா பாஸ்டர்? ನಾನು ಬರೋವರನೆ ಬಂದ್ಬಿಡ್ಲ ಫಸ್ಟ್. என்னுடைய விருப்பம், அடுத்த முறை வரும்பொழுது உங்களுக்கு டிவில இந்த பிக்சர்ஸோட சேர்ந்து இந்த செய்தியை போட்டு காட்டணும்னு விரும்புறேன். ನನ್ನ ಇಷ್ಟ ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ನಾನು ಬರುವಾಗ ಟಿವಿ ಇದ್ದರೆ ಅದರಲ್ಲಿ ನನ್ನ ಸಂದೇಶವನ್ನು ಹಾಕಿ ತೋರಿಸಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ವಾಕ್ಯ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. எத்தனை பேருக்கு உங்களுக்கு விருப்பம்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಇದರ ಬಗ್ಗೆ ಇಷ್ಟ ನಿಮಗೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஜெபிப்போம், கர்த்தர் தருவார். ಆಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ, ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. அப்போ முதல் கேள்வி, கல்லறையில யார் இருப்பா? ಆದ್ರೆ ಮೊದಲನೇ ಪ್ರಶ್ನೆ, ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಯಾರು ಇರ್ತಾರೆ? சொல்லுங்க பாப்போம். ಹೇಳಿ ನೋಡೋಣ. ಧೈರ್ಯ சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. அம்மா சொல்றாங்க செத்தவரு. ಸತ್ತು ಹೋದವರು. அப்புறம் வேற யார் இருப்பா? ಆಮೇಲೆ ಯಾರು ಇರ್ತಾರೆ? எங்க வீட்டுக்காரரா? நீ சொல்றத பார்த்தா செத்தவரு எங்க வீட்டுக்காரரு அப்படி சொல்ற மாதிரி இருக்கு.
அப்ப யார் இருப்பா? லூக்கா 8வது அதிகாரம் ಲೂಕಾ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 27வது வசனம். 27ನೇ ವಚನ. அவர் கல்லறையில் இருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரித்தவனும் வீட்டில் தங்காமல் வஸ்திரம் தரியாதவனும் பிரேத கல்லறையில் தங்கினவனுமாய் இருந்த யாரு? பிரேத கல்லறையில் தங்கியிருந்தவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அப்போ எங்க தங்கி இருக்கிறான்? ಆತನ ಮನುಷ್ಯನು ಎಲ್ಲಿ ಇಳ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ? பிரேத கல்லறையில ஒருத்தவன் தங்கி இருக்கிறான். ಶವಗಳು ಸತ್ತು ಹೋಗಿರುವ ಆ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನು ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. எத்தனை பேருக்கு ஆசை பிரேத கல்லறையில போய் தங்கணும்னு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಆಸೆ, ಸತ್ತವರ ಆ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ವಾಸ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ? அதான் 1 2 இருக்கான்னு பாக்குறேன். ಏನಾದ್ರೂ 1 2 ಸಿಗುತ್ತಾ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. சரி, எல்லாம் தெளிவாதான் இருக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಸ್ಪಷ್ಟ ಬುದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. 30வது வசனத்தை வாசிப்போம். 30ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லெகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்து இருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். அப்போ அவன் பேர் என்னன்னு கேட்கும்போது லேகியோன் சொல்றான். ನೋಡಿ, ಆತನ ಹೆಸರು ಏನಂತ ಕೇಳುವಾಗ ಆತನ ನನ್ನ ಹೆಸರು ದಂಡು ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஏனென்றால் அவனுக்குள்ள அநேகம் பிசாசு இருந்தது. ಯಾಕಂದರೆ ಆತನ ಒಳಗಡೆ ಬಹಳ ದೆವ್ವಗಳಿದ್ದವು. ஆனா அவன் எங்க தங்கி இருந்தான்? ಆದರೆ ಆತನು ಎಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ? அவன் கல்லறையிலே தங்கி இருந்தான். ಆತನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. அப்போ பிசாசுகள் பிடித்திருந்த லேகியோன், ಆ ಸೈತಾನು ಹಿಡಿದಿರುವಂತ ದೆವ್ವಗಳು ಹಿಡಿದಿರುವಂತ ದಂಡು பிரேத கல்லறையிலே தங்கி இருந்தான். ಆತನು ಶವಗಳು ಇರುವ ಆ ಒಂದು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. என்ன நான் சொல்றது புரியுதா? மெரூன் கலர் ನಾನು ಹೇಳುವುದು ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? தேடுறாங்க யாரு மெரூன் கலர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. அப்போ சாம்பல் புதன், ಅದು ಬೂದಿ ಬುಧವಾರ ಅಂದರೆ, கல்லறை திருநாள், ಅದು ಸಮಾಧಿ ಹಬ್ಬಗಳೆಂದರೆ என்ற பெயரிலே ಎಂಬ ಹೆಸರಿನಲ್ಲಿ பிசாசு உங்களை கல்லறைக்குள்ளாக வர வைப்பான். ನಿಮ್ಮನ್ನು ಸೈತಾನು ಆ ಸಮಾಧಿಯ ಒಳಗಡೆ ಬರುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஏனென்றால் அங்க யாரு தங்கி இருக்கிறா? ಯಾಕಂದರೆ ಅಲ್ಲಿ ಯಾರು ವಾಸವಾಗಿ ಇಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ? அநேக பிசாசுகள் பிடித்திருந்த லேகியோன் அங்கதான் தங்கி இருக்கிறான். ಅನೇಕ ದೆವ್ವಗಳು ಹಿಡಿದಿರುವ ದಂಡು ಅಲ್ಲೇ ವಾಸವಾಗಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அப்ப எப்ப உண்மை சம்பவத்தை சொல்றனோ, ಯಾವಾಗೆಲ್ಲ ನಾನು ನಿಜವಾದ ಘಟನೆಗಳ ಸಂಭವಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೋ, அந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில பிடித்திருப்பேன். ಆಗ ನಾನು ಪರಿಶುದ್ಧ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿರುತ್ತೇನೆ. எங்க சபையில ஒரு மூப்பர் ஐயா ஒருத்தர் இருக்காங்க. ನಮ್ಮ ಸಭೆ ಒಳಗಡೆ ಒಂದು ಹಿರಿಯವರು ಇದ್ದಾರೆ. அவங்க மனைவி சமீப நாட்கள இறந்துட்டாங்க. ಅವರ ಹೆಂಡತಿ ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ ತೀರ್ಕೊಂಡ್ರು. உயிரோடு இருக்கும்போது அவங்க கிட்ட பேசுறது கிடையாது. ಜೀವಂತವಾಗಿ ಇರುವಾಗ ಅವರ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. செத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்றது. ಆ ಸತ್ತು ಹೋದ ಮೇಲೆ ತುಂಬಾ ದುಃಖ ಪಡೋದು. இப்ப அவங்க கூட வேலை செய்யற ஒரு ஐயா என்ன சொன்னாங்க? ಅವರ ಜೊತೆನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತ ಮನುಷ್ಯನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? நீ ஏன் எவ்வளவு நாள் தான் நீ யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்ப? ನೀನು ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿನ ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಈ ರೀತಿ ದುಃಖ ಪಡ್ತಾ ಇರ್ತೀಯಾ? கல்லறையில போய் பார்த்து நீ நல்லா அழுது புலம்பு. ನೀನು ಆ ಸಮಾಧಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ನಿನ್ನ ಭಾರ ದುಃಖ ಎಲ್ಲ ಹೇಳಿ ಚೆನ್ನಾಗಿ ಹತ್ತು ಬಿಡು, ಅಳುತ್ತಾ ಇರು. இவர் கல்லறை போயிட்டு நல்லா அழுது அவங்க முன்னாடி என்னென்ன பேசணுமோ பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. ಈ ಮನುಷ್ಯನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಮಾಧಿಗೆ ಹೋಗಿ ತನ್ನ ಹೆಂಡತಿ ಮಲಗಿರುವ ಸಮಾಧಿಯ ಮುಂದೆ ಮಲಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಹತ್ತು ಏನೇನೆಲ್ಲ ಮಾತಾಡ್ಬೇಕು ಮಾತಾಡಿ ಬಂದ್ರು. ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு பிசாசு போராட்டம் பிடிச்சது. ಒಂದು ವಾರ ನಂತರ ಆತನಿಗೆ ದೆವ್ವದ ಕಾಟ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. இப்ப வீட்டுக்குள்ள ஏதோ உருவம் நிக்கிறதா சொல்றாரு. ಅವರ ಮನೆ ಒಳಗಡೆ ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ವರೂಪ ಒಂದು ರೂಪ ನಿಂತ್ಕೊಂಡಿರುವುದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. அவ ஜெபிக்க ஆரம்பிச்சா இங்க ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்றாரு. ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಮನುಷ್ಯ ನಿಂತ್ಕೊಂಡಿರೋ ಹಾಗೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ಪ್ರೀತಿಯ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, கல்லறைக்கு தேவையில்லாம போக கூடாது. ಸಮಾಧಿಗೆ ಅಗತ್ಯವಿಲ್ಲದೆ ಅವಸರವಿಲ್ಲದೆ ಹೋಗಬಾರದು. ஏனென்றால் என் இயேசு கிறிஸ்து அங்க இல்லை. ಯಾಕಂದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. அப்ப யாருதான் அங்க இருக்கிறா? ಅಲ್ಲಿ ಆ ಸಮಾಧಿ ಒಳಗಡೆ ಯಾರಿದ್ದಾರೆ? பிசாசு பிடித்தவர்கள் தான் அங்க இருப்பாங்க. ದೆವ್ವಗಳು ಹಿಡಿದವರು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. இன்னும் கொஞ்சம் ஆழமான சத்தியத்தை சொல்ல ಇನ್ನು விரும்புகிறேன். ನಾನು ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ಹೋಗಿ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. கல்லறையினுடைய பயன்தான் என்ன? ಆ ಸಮಾಧಿಯ ಒಂದು ಉಪಯೋಗ, ನಮಗೆ ಲಾಭ ಏನಾಗಿದೆ? மார்க் 15வது அதிகாரம், ಮಾರ್ಕು 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 43வது வசனம் 43ನೇ ವಚನ. வாசிங்க. கனப்பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான்.
அப்ப மரித்து போன இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை கேட்கிறார். 46வது வசனத்தை வாசிப்போம். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கிக் கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியை சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையை அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே, மரித்தவர்களே அடக்கம் பண்ற இடம் தான் கல்லறை. ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾದವರೇ, ಸತ್ತವರನ್ನು ಹೂನಿಡುವುದೇ ಸಮಾಧಿಯಾಗಿದೆ. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்த பொழுதோ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ತ ಮೇಲೆ அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போய் வச்ச இடம் தான் கல்லறை. ಆತನ ಶರೀರವನ್ನು ತಗೊಂಡು ಇಟ್ಟಂತ ಸ್ಥಳವೇ ಸಮಾಧಿಯಾಗಿದೆ. அப்ப ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். ನಾವು ಒಂದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ஒரு சடலத்தை அடக்கம் பண்ண வேண்டிய இடம் தான் கல்லறை. ಒಂದು ಶವವನ್ನು ಹೂನಿಡಬೇಕಾಗಿರುವ ಸ್ಥಳವೇ ಸಮಾಧಿಯಾಗಿದೆ. அந்த அடக்கம் பண்ண கல்லறையில போய் நான் டெய்லி ஜெபிப்பேன், நான் நினைவு கூறுவேன்னீங்கன்னா உங்களுக்கு பிசாசு போராட்டம் வரும். ನೋಡಿ, ಆ ಹೂಣಲ್ಪಟ್ಟಿರುವ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದ ಸಮಾಧಿಗೆ ಹೋಗಿ ನಾನು ದಿನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ಅಲ್ಲಿ ಏನಾದರೂ ದೇವರಿಗಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂದ್ರೆ ಪ್ರತಿದಿನ ನಿಮಗೆ ಶೈತಾನ ಹೋರಾಟ ಇರುತ್ತದೆ. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ? ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. எங்க சபையில ஒரு அம்மா, அவங்களுடைய தாய் மாதிரி இறந்துட்டாங்க. ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅಮ್ಮನವರ ತಾಯಿ ತೀರ್ಕೊಂಡ್ರು. அவங்க அடக்கம் பண்ணி கிட்டத்தட்ட 7 நாள் ஆயிடுச்சு. ಅವರನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡಿ ಮಣ್ಣಲ್ಲಿ ಹೂನಿಟ್ಟು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 7 ದಿನ ಆಯ್ತು. 8ஆம் நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. 8ನೇ ದಿನ ಅವರು ದುಃಖವನ್ನು ಅನುಸರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்போ அந்த அம்மா இறந்தப்போ அவங்களுக்கு பிடிச்சமான உணவெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. ನೋಡಿ, 8ನೇ ದಿನದಲ್ಲಿ ಅದು ದುಃಖ, ಅದು ಪ್ರೇಯರ್ ಮಾಡುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿರುವ ಎಲ್ಲಾ ಅಡಿಗೆಯನ್ನು ಮಾಡಿ ಅವ್ರ ಫೋಟೋ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எங்களுக்கு மீட்டிங் வந்து 10 to 12. ನಮಗೆ ಪಾಸ್ಟಿಗೆ ಮೀಟಿಂಗ್ 10 ರಿಂದ 12. 4:30 மணிக்கு அவங்க எழுஞ்சி காலையிலே அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் படைச்சு வச்சிருக்காங்க. ನೋಡಿ, ಅವರು 4:30 ಗಂಟೆಗಳ ಎದ್ದೊಳಿ ಆ ಅಮ್ಮನಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಅಡಿಗೆಗಳು ಇಷ್ಟವೋ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಅವ್ರ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லாம் முடிஞ்சது. நாங்க அந்த அடக்காரதெல்லாம் முடிச்சு அந்த 8ஆம் நாள் துக்கத்து சர்வீஸை நடத்தி முடிச்சோம். ನೋಡಿ, ಎಲ್ಲ ಆಗಿ ಸತ್ತು ಎಲ್ಲ ಹೂನಿಟ್ಟು ಮತ್ತೆ 8ನೇ ದಿನ ದುಃಖ ದಿನದ ಅದನ್ನು ಅನುಸರಿಸಿ ಮುಗಿಸಿ ಆಯ್ತು. நான் சாப்பிட உட்கார்றேன். ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಊಟ ಮಾಡೋಕೆ ಕುತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் ஒரு அம்மா ஓடியாடுறாங்க. ಆಗ ಒಂದು ಅಮ್ಮ ಬೇಗ ಓಡ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. காணிக்க கொடுக்கல, ಕಾಣಿಕೆ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. அந்த அம்மா ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. ಅವರು ಒಂದು ಫೋಟೋ ತಗೊಂಬಂದು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாஸ்டர், ಪಾಸ್ಟರ್, பாஸ்டர், ಪಾಸ್ಟರ್, இத பாருங்க, ಇದನ್ನ ನೋಡಿ. அப்ப நான் அந்த போட்டோ பார்க்கும் பொழுது, ನಾನು ಆ ಫೋಟೋನ ನೋಡುವಾಗ அதுல ಅನೇಕ அந்த உணவு பொருட்களை வாழை இலையில வச்சிருக்காங்க. ನೋಡಿ, ಅನೇಕ ಬಾಳೆ ಎಲೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ಅಡಿಗೆಯನ್ನು ಊಟವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதோ பாருங்க, நான் பரிசுத்த வேதாகமத்தை கையில பிடிச்சிருக்கேன். ನೋಡಿ, ಈ ಪರಿಶುದ್ಧ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ. ಅದರಲ್ಲಿ தக்காளி சட்னி மாத்திரம், ಟೊಮಾಟೊ ಚಟ್ನಿ ಮಾತ್ರ 3 விரல் அப்படி வலிச்சு எடுத்த அந்த ஒரு இமேஜை காமிச்சாங்க. 3 ಬೆರಳಲ್ಲಿ ಹಂಗೆ ಸೌದಿ ಇರುವ ಹಂಗೆ ಇದು ಮಾಡಿ ಶೇಕ್ ಮಾಡಿರುವ ಗುರುತು ಮಾತ್ರ ತೋರಿಸಿದ್ರು. அப்ப அந்த அம்மா சொன்ன காரியமாவது, ಆಗ ಆ ಅಮ್ಮನವರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, ನೋಡಿದ್ರ ಪಾಸ್ಟರ್, எங்க அம்மா கூட தான் இருக்காங்க, ನಮ್ಮ ಅಮ್ಮ ನಮ್ಮ ಸಂಗಡನೇ ಇದ್ದಾರೆ. அவங்களுக்கு பிடிச்ச தக்காளி சட்னியை, ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಟೊಮಾಟೊ ಗೊಜ್ಜನ್ನು ನಕ್ಕಿ ವಡಿಸಿ சாப்பிட்டுருக்காங்க. ಅವರು ಅದನ್ನ ಮಾತ್ರ ತಿಂದು ಹೋಗವ್ರೆ. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ அம்மா அவங்க கூட தான் இருக்காங்க, ಆ ಅಮ್ಮ ಅವ್ರ ಸಂಗಡನೇ ಇದಾರಂತ? என்ன சொல்றீங்க? ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ ನೀವು? ஏன்னா சில கேஸ் அப்படி இருக்குது வீட்ல. எங்க அம்மா இறந்து போனவங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ಸತ್ತು ಹೋದ ನಮ್ಮ ಅಮ್ಮ ಇಲ್ಲಿ ಬಂದು ಹೋಗ್ತಾರೆ, கனவுல வந்துட்டு போறாங்க, ಕನಸಲ್ಲಿ ಬಂದು ಹೋಗ್ತಾರೆ, அடிக்கடி நேரா பேசுறாங்க, ಆಗಾಗ ನೇರವಾಗಿ ಬಂದು ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಒಂದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. சிலுவையில இயேசு தொங்கும் பொழுது, ಆ ಶಿಲುಬೆನಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೇತಾಡುವಾಗ ஒரு வார்த்தையை சொல்றாரு. ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿದರು. என்ன வார்த்தை சொன்னாரு? கல்லனை பார்த்து, ಕಲ್ಲನನ್ನು ನೋಡಿ ಏನು ಮಾತಂದರು? என்ன சொன்னாரு? ಏನ್ ಹೇಳಿದ್ರು? அந்த சிலுவையில தொங்கும் பொழுது கல்லனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ಆ ಶಿಲುಬೆನಲ್ಲಿ ನೇತನಾಡುವಾಗ ಒಂದು ಸಮಾಜದಲ್ಲಿ ನೋಡಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ಏನು ಮಾತು ಹೇಳಿದ್ರು? நம்ம என்ன பரதேசி
இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ಇವತ್ತು ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ ಪರದೇಶಿನಲ್ಲಿರುವಿ. அந்த வார்த்தை எப்படி எழுதுனா இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ಆ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಇವತ್ತು ನೀನು ನನ್ನ ಜೊತೆ ಪರದೇಶಿನಲ್ಲಿರುವಿ. அப்ப கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள், ಹಾಗಾದ್ರೆ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಸತ್ತವರು இன்றைக்கு இந்த பூமியை விட்டு கிளம்பிடணும். ಇವತ್ತು ಈ ಭೂಮಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹೊರಟು ಹೋಗಬೇಕು. என்னைய கவனிங்க, ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ. கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க, ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಸತ್ತವರು இன்றைக்கு இந்த பூமியை விட்டு கிளம்பிடணும். ಇವತ್ತೇ ಭೂಮಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಡಬೇಕು. ஒரு நாள் கழிச்சு, ಒಂದು ದಿನ ಬಿಟ್ಟು, ஒரு வாரம் கழிச்சு, ಒಂದು ವಾರ ಬಿಟ್ಟು, ஒரு மாசம் கழிச்சு, ಒಂದು ತಿಂಗಳ ನಂತರ, ஒரு வருஷம் கழிச்சு, ಯಾಕೆ ಒಂದು ವರ್ಷದ ನಂತರ வந்தாங்க, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಬಂದರು, ஆட்டுக்குட்டி வந்தது, ಕುರಿಮರಿ ಬಂತು, கணவர் வந்தாருன்னா ಗಂಡ ಬಂದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அவங்க கிடையாது, ಬಂದಿರೋದು ಅವರಲ್ಲ. யாரு ಬಂದಿರೋದು ಯಾರು? பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி இருக்கு. ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அது ஆச்சரியம் அல்ல, ಅದು ಆಶ್ಚರ್ಯವಲ್ಲ. சாத்தானும் ಸೈತಾನನು ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ಆತನು ನಕ್ಷತ್ರದ ಬೆಳಕಿನ ಆ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. படிச்சிருக்கீங்க ಎಷ್ಟು ಜನ ಈ ವಚನವನ್ನು ನೀವು ಓದಿರ್ತೀರಿ? அப்ப மரித்தவர்கள் அன்றைய தினமே கடந்து போகணும். ಅಂದರೆ ಸತ್ತವರು ಆವತ್ತೇ ಈ ಭೂಮಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಹೋಗಬೇಕು. ஒரு வாரம் கழிச்சு வந்தது எங்க அம்மான்னா, ಒಂದು ವಾರ ನಂತರ ಬಂದರೆ ಅದು ನಮ್ಮ ಅಮ್ಮ ಅಂದರೆ கேட்டேன். ನಾನು ಆ ಸಿಸ್ಟರ್ ಬಳಿಗೆ ಕೇಳಿದೆ, இப்போ உங்க அம்மா பரதேசில இருக்கிறாங்களா இல்ல உன் கூட இருக்கிறாங்களா? ನಾನು ಕೇಳಿದೆ, ನಿಮ್ಮಮ್ಮ ಈಗ ಪರದೇಶಿನಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ ಇಲ್ಲವಾದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮನೆಯ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರಾ? பரதேசில இருந்தா உங்க அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ಪರದೇಶಿನಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಒಂದು ವೇಳೆ ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ. இங்க இருக்கிறாங்கன்னா உங்க அம்மா போகல, ரட்சிக்கப்படல. ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ, ಅಲ್ಲಿಗೆ ದೇವರ ಬಳಿ ಹೋಗಲಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. உடனே கதையை திருப்பிட்டாங்க. ತಕ್ಷಣವೇ ಅಮ್ಮ ಕತೆ ಚೇಂಜ್ ಮಾಡಿದ್ರು. வந்தது எங்க அம்மா இல்ல மாஸ்டர். ವಾ, ಬಂದಿರೋದು ನಮ್ಮ ಅಮ್ಮ ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್. ಏನಮ್ಮ நாக்க திருப்புற மாதிரி டயலாக்கே மாத்திட்டாங்க. ಅಮ್ಮ ನಾಲಿಗೆ ತಿರುಗಿಸುವ ಹಾಗೆ ಆ ಡೈಲಾಗ್ಗೆ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿದ್ರು. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ, இயேசு உயிரோடு இருந்த பொழுது கூட, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾಗಲೂ ஒரு பொழுதும் கல்லறைக்குள்ள செல்லவில்லை. ಆತನು ಎಂದಿಗೂ ಸಮಾಧಿಯ ಒಳಗಡೆ ಆತನು ಹೋಗಲೇ ಇಲ್ಲ. அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லையே மாஸ்டர். ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ. லாசரு மரித்தப்போ ஆண்டவர் கல்லறைக்கு போனாரே. ಲಾಜರು ಸತ್ತಾಗ ದೇವರು ಸಮಾಧಿಗೆ ಹೋದ್ರಲ್ಲ. என்னம்மா சொல்ல கரெக்ட் தானே? ಪಾಸ್ಟ್ ಹೇಳೋದು ಕರೆಕ್ಟ್ ತಾನೆ? அது ஏன்பா என்ன பார்த்து கேட்கிறேன்? எத்தனையோ வெள்ளை கலர் ட்ரெஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து கேளுன்றாங்க. ಯಾಕಪ್ಪ ಅದು ನನ್ನ ಹತ್ರ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಫಸ್ಟ್ ಎಷ್ಟು ಬಿಳಿ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡಿದ್ರೆ ಅವ್ರ ಹತ್ರ ಕೇಳಿ. லாசரு மரித்தப்போ ஆண்டவர் கல்லறைக்கு தானே போனாரு. ಲಾಜರು ಸತ್ತಾಗ ದೇವರು ಸಮಾಧಿಗೆ ತಾನೇ ಹೋದರು. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், ಆದ್ರೆ ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, கல்லறைக்குள்ள போகல, ಆತನು ಸಮಾಧಿಯ ಒಳಗಡೆ ಹೋಗಲೇ ಇಲ್ಲ, கல்லறையை தொடல, ಆ ಸಮಾಧಿಯನ್ನು ಆತನು ಮುಟ್ಟಲೇ ಇಲ್ಲ. ஆனா அவர் சொன்ன வார்த்தை கல்லை புரட்டி போடுங்க. ಆಮೇಲೆ ಆತನು ಹೇಳಿದಂತ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, ಕಲ್ಲನ್ನು ದೂರ ತಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ, ಅದನ್ನು ಉರುಳಿಸಿ. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கல்லறையில் இவ்வளவு விஷயம் இருக்குது. ನೋಡಿ ಕ್ರೈಸ್ತರ ದೇವರ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ, ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಷಯಗಳು ಉಂಟು. ஏன் பாஸ்டர் காலையில இருந்து கல்லறையை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಬಂದಾಗಿಂದ ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಮಾಧಿ ಬಗ್ಗೆ ನೀವು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ? இயேசு உயிர் தெழுந்தார்னு பேசுங்க. ಯೇಸು ಪುನರ್ತನ ಹೊಂದಿದ್ದಾರಂತ ಮಾತನಾಡಿ. எங்க கல்லறையும் கனவுல ஃபுல்லா செத்தாவின் தானே வந்துட்டு இருக்கு. ಯಾಕೆ ನನ್ನ ಕನಸಿನಲ್ಲಿ ಸಮಾಧಿಗಳು ಮತ್ತೆ ಸತ್ತವರ ಆತ್ಮಗಳೆಲ್ಲ ಬರ್ತಾ ಇದೆ. வீட்ல இருக்கிற பாதி கேஸ், ಮನೆ ಒಳಗಡೆ ಇರುವ ಅರ್ಧ ಕೇಸು நான் தான் சாவ போறேன்னு சொல்லி சொல்லி சாவடிக்கும். ನಾನೇ ಸಾಯ್ತೀನಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ಹೇಳಿ ಹೇಳಿ ಸಾಯಿಸ್ತಾರೆ, ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனா செத்தும் தொலையாது, ಆದ್ರೆ ಅವ್ರು ಸಾಯೋದಿಲ್ಲ. ஆனா சொல்லி சொல்லி சாவடிக்கும். ಆದ್ರೆ ಹೇಳಿ 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 ಸಾಯಿಸ್ತಾರೆ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನ. நானும் உங்களை சொல்லலன்னு சொல்றேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಹೇಳಲಿಲ್ಲ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை சொல்லல ನೀವು பாஸ்டர். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳಿ, ಪಾಸ್ಟ್ ನಿಮ್ಮನ್ನ ಹೇಳಲಿಲ್ಲ. பாஸ்டர் உங்களை சொல்லல, ಪಾಸ್ಟ್ ನಿಮ್ಮನ್ನ ಹೇಳಲಿಲ್ಲ ಅಂತ ನೀವ್ ಹೇಳಿ. எங்க ஊர் நடந்த கதையை சொல்றேன். ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಪಾಸ್ಟ್ ನಡೆದಂತ ಕತೆ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ. மத்தேயு 23:27 வாசிங்க. ಮತ್ತಾಯ 23:27 ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். எதுக்கு ஒப்பா இருக்கிறாங்களாமா? ಅವರು ಯಾವುದಕ್ಕೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿದ್ದಾರೆ? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறாங்க. ಹೌದು, ಕಪಟಿಗಳಾದ ಬಿಳಿ ಬಣ್ಣ ಹಚ್ಚಿರುವ ಸಮಾಧಿಗೆ ಅವರು ಹೋಲಿಕೆಯಾಗಿದ್ದಾರೆ. வாசிங்க. ಹಾಗೆ ಮುಂದುವರಿಸಿ ಓದೋಣ. அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். அப்ப கல்லறைகள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், ಇವು ಹೊರಗೆ ಚಂದವಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ, உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளிலும் ஆ. சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்.
எழுதி வச்சுக்கோ, சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ಒಳಗೆ ನೋಡಿದೆ ಸತ್ತವರ ಎಲುಬುಗಳಿಂದ ಎಲ್ಲಾ ಒಲಸಿನಿಂದಲೂ ತುಂಬಿರುತ್ತದೆ. ಬರೆದಿಟ್ಕೊಳ್ಳಿ. எந்த இடத்தை குறித்து எழுதியிருக்கு? ಯಾವ ಸ್ಥಳವನ್ನು ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? அந்த கல்லறை சகல அசுத்தத்தினால நிறைந்திருக்கு. ಆ ಸಮಾಧಿ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಒಲಸಿನಿಂದ ತುಂಬಿರುತ್ತದೆ. அந்த இடத்துல நீ இயேசு கிறிஸ்து இல்ல. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನ್ನ ದೇವರಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲ. அந்த இடத்துல எனக்கு என்ன வேலை? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನಗೇನು ಕೆಲಸ? அதுதான் கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையில உங்களுக்கு புரிய வைக்கிறார். ಅದಕ್ಕೆ ದೇವರು ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಮಾಡುವಂತೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எங்க சர்ச்ல ஒரு சகோதரி வருவாங்க. ಪಾಸ್ಟರ್ ಚರ್ಚಲ್ಲಿ ಒಂದು ಸಹೋದರಿ ಬರ್ತಾರೆ. அவங்க வராங்கனாலே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா தான் வருவாங்க. ಅವರು ಬರ್ತಾರೆ ಸಭೆಗೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನೋ ಸಮಸ್ಯೆ ತೊಂದರೆ ಇದ್ರೆ ಬರ್ತಾರಂತ ಅರ್ಥ, ಬಂದಿದ್ದಾರಂತ. நான் பேசி இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல. ನಾನು ಮಾತನಾಡಿ ಇನ್ನ ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಕಾಲ ಕೂಡ ಆಗಿಲ್ಲ. ஆனா என்ன பத்தி ஒரு அளவு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ಆದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಬಗ್ಗೆ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತೀರಾ. என்ன தெரிஞ்சு வச்சிருப்பீங்க? ಯಾವ ರೀತಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತೀರಾ ನೀವು? பாஸ்டர் கொஞ்சம் இடக்கு முடக்க தான் பேசுவாரு. ಪಾಸ್ಟರ್ ಸ್ವಲ್ಪ ಎಡಿಬಿಡಿ ಹಂಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அப்ப நம்ம வந்து சொல்லுது, ಆ ಅಮ್ಮ ಬಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಪಾಸ್ಟರ್ ಕಣ್ಣು ಮೂಡ್ನಾಲೆ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದರೆ இருட்டாதான் தெரியுது. ಬರೀ ಕತ್ಲೆಯಾಗಿ ಕಾಣ್ತಾ ಇದೆ. ஏமா கண்ணை மூடி பாரு, இருட்டாதான் தெரியும். ನೋಡಮ್ಮ, ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ್ರೆ ಕತ್ಲೇನೆ ಕಾಣುತ್ತೆ. ஏன் வாய் வேற சும்மா இருக்காது? ಪಾಸ್ಟರ್ ಬಾಯಿ ಬೇರೆ ಸುಮ್ಮನೆ ಇರಲ್ಲ. அதுதான் அம்மா சொல்றாங்க பாருங்க. பாஸ்டர் வேற சும்மா இருக்காது. ಪಾಸ್ಟರ್ ಬಾಯಿ ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ. நான் என்ன கேட்டேன்? ನಾನೇನ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, கண்ணை மூடினா இருட்டா தெரியாம ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ್ರೆ ಕತ್ತಲೆಯಾಗಿ ಕಾಣದೆ இட்லி குருமாவா தெரியும். ನಿನಗೆ ಇಡ್ಲಿ ಕುರ್ಮಾನ ಕಾಣಿಸುತ್ತೆ. ஆனா அந்த ಅಮ್ಮ சொன்னது ಅದು இல்ல. ಆದ್ರೆ ಆಯಮ್ಮನವ್ರು ಹೇಳಿದ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. அதுக்கு பிசாசு போராட்டம், ಅದಕ್ಕೆ ದೆವ್ವದ ಕಾಟ ಇತ್ತು. அதுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னே, ಅದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಕೂಡಲೇ திடீர்னு கத்துச்சு. ಆ ಸಡನ್ ಆಗಿ ಆಯಮ್ಮ ಕೂಗಿಕೊಂಡರು, காஞ்சனா வந்திருக்கா அப்படினுச்சு. காஞ்சனா ಕಾಂಚನ ಬಂದಿದ್ದೇವೆ. யாரு? ಕಾಂಚನ. இந்த அம்மா நேத்து நைட் உட்கார்ந்து பேய் படம் பார்த்திருக்கு. ಈ ಅಮ್ಮ ರಾತ್ರಿ ಕೂತ್ಕೊಂಡು ದೆವ್ವ ಪಿಕ್ಚರ್ ನೋಡೈತೆ. அந்த படம் பேரு காஞ்சனா. ಆ ಫಿಲಂ ಹೆಸರೇ ಕಾಂಚನ. ಅದು ಸಭೆயில வந்து ಅದು ಸಭೆ ಒಳಗಡೆ ಬಂದು காயின்னு காய விடுது. சொல்லுங்க அஜி. ಫಸ್ಟ್ ಏನು சொன்னீங்க? ಕಾಯಿன்னு ಕಾಯ விடுது. ಅದು ಒಣಗಿ ಒಣಗಿ ಬಿಸಿ 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 ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ, ಬಿಸಿ ಮಾಡಿಸ್ತಾ ಇದೆ ಎಲ್ರಿಗೂ. இந்த வெயில்ல ಕಾಯ வைப்பீங்களா மரத்துல? ಬಿಸಿಲಲ್ಲಿ ನಾವು ಒಣಗಿಸ್ತೀವಲ್ಲ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು, ಇದು ಹಪ್ಪಳ ಎಲ್ಲ ಮಾಡಿ. அந்த மாதிரி அந்த பேய் அந்த ಅಮ್ಮ ಕಾಯಿன்னு ಕಾಯ விடுது. ನೋಡಿ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಆ ಅಮ್ಮನನ್ನು ಬಿಸಿಲಿಗೆ ಇಟ್ಟ ಹಾಗೆ ಹಪ್ಪಳ ಹಾಗೆ ಆ ಅಮ್ಮನ ಒಣಗಿಸ್ತಾ ಇದೆ. எங்க இருந்து வந்தது? ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? காஞ்சனா பார்த்தனால. ಕಾಂಚನ ನೋಡಿದ್ರಿಂದ ಬಂತು. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾದವರೇ, இயேசு எங்க இல்ல? ಯೇಸು ಎಲ್ಲಿ ಇಲ್ಲ? அப்ப உங்களை பார்த்து கேட்கிற, இயேசு எங்க இருக்கிறார்? ಹಾಗಾದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತೀನಿ, ಯೇಸು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? என்னம்மா சொல்றாங்க? எங்களுக்குள்ள இருக்கிறாங்க. யாரு சொல்றது? எல்லாரும் சொன்னாங்க. இது கை தூக்குங்க பாப்போம். ಕೈಯನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. யார் யாரு? ಯಾರ್ಯಾರು ಹೇಳಿದ್ದು? உங்களுக்குள்ள எல்லாம் இருக்கிறாரா? ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರಾ? இந்த பக்கம். ಈ ಕಡೆ. பாப்பா கண்ணாடி போட்டு தேய்க்கிற, உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ನಿನ್ನ ஆனா முதல்ல இயேசு எங்க தெரியுமா இருக்கிறாரு? ಮೊದಲು ಯೇಸು ಎಲ್ಲಿ ಗೊತ್ತಾ ಇದ್ದಿದ್ದು? இயேசு முதல்ல எங்க இருக்கிறாரு? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮೊದಲು ಎಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು, ಎಲ್ಲಿ ಇರೋದು? சொல்றவங்களுக்கு ஏதாவது தரலான்னு இருக்கேன். ಕೊಡುವರಿಗೆ ಏನಾದ್ರೂ ಕೊಡೋಣ ಅಂತ ಇದ್ದೀನಿ, ಹೇಳೋರಿಗೆ தரலான்னு இருக்கேன். ನಿಜವಾಗ್ಲೂ ನಾನು ಕೊಡೋಣ ಅಂತ ಇದ್ದೀನಿ. முதல்ல இயேசு எங்க இருக்கிறாரு? ಮೊದಲು ಯೇಸು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ஹோட்டல்ல இருக்காரா? மொழி பிரச்சனை இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம். என்னமா சொல்றாங்க? தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாரு. இயேசுவா? இயேசு முதல்ல தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரா? நல்ல வேலை, வீடு கட்டாம விட்டாரு. இயேசு கிறிஸ்து முதல்ல எங்க இருந்தாரு? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮೊದಲು ಎಲ್ಲಿದ್ದರು? எங்க இருக்கிறாரு? ಎಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ? அதை நீங்கள் கற்றுக்கொண்டு போக வேண்டும். ಇದನ್ನು ನೀವು ಇವತ್ತು ಕಲಿತುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. வேத வசனத்தை எடுத்து வாசிங்க. ಸತ್ಯ ವೇದವನ್ನು ತೆಗೆದು ನಾವು ಓದೋಣ. ಸಂಗೀತಂ 11:4 11:4. ಕೀರ್ತನೆ ಭಾಗ 11:4. ಯೆಹೋವನು ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಂದಿರದಲ್ಲಿದ್ದಾನೆ. ಆತನು ತನ್ನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾನೆ. ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಮಾನವರನ್ನು ನೋಡುತ್ತವೆ. ಆತನು ಅವರನ್ನು ಬಹು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಪರಿಶೋಧಿಸುತ್ತಾನೆ. தமிழ்ல வாசிங்க ஒருத்தவங்க. சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ಎಷ್ಟೋ ಮಹಾ ಸುಂದರವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಯೆಹೋವನು ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಂದಿರದಲ್ಲಿದ್ದಾನೆ. வரவங்களுக்கு தான் அவர் அவங்களுக்குள்ளாக இருக்கிறார். ದೇವರ ಮಂದಿರಕ್ಕೆ ಬರುವವರಿಗೆ ತಾನೇ ದೇವರ ಆತನ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ.
ஏன்னா சிலர் வரும்பொழுது அப்படி இங்க விட்டுட்டு அப்படியே ஓடுவாங்க பாருங்க, திரும்பி பார்க்காம. ಕೆಲವರು ಬರುವಾಗ ಇಲ್ಲಿಗೆ ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಿಂದಿರುಗಿ ನೋಡದೆ ಹಾಗೆ ಓಡೋಗ್ತಾರೆ. எங்க போனாலும் சபையில எல்லாம் தாய்மார் அதிகமா இருப்பாங்க. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಸಭೆ ಒಳಗಡೆ ತಾಯಂದಿರು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹೆಚ್ಚಾಗಿರ್ತಾರೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ஒரு முறை ಒಂದು ಬಾರಿ எங்க சபையில ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ಪಾಸ್ಟರ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅಮ್ಮನವರು ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು. அப்ப அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் உடனே வீட்டுக்கு வாங்க. ಆ ಅಮ್ಮ ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಪಾಸ್ಟರ್ ತಕ್ಷಣವೇ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬನ್ನಿ. எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ನನ್ನ ಯಜಮಾನ ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿದು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ. சரி, ஊழியக்காரங்களாச்சு நாங்களும் போறோம். ಸೇವಕರಾಗಿರೋ ನಾವೆಲ್ಲ ಹೋದ್ವಿ. அப்போ அவங்க வீட்டுக்காரர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்காரு. ಅವ್ರ ಯಜಮಾನರು ಮನೆ ಬಾಗಿಲ ಮುಂದೆ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. மூஞ்சி உருன்னு வச்சிருக்காரு. ಉರ್ರ ಅಂತ ಮುಖ ಹಂಗೆ ಗೋಳವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்ப நான் உள்ள போய் பாக்குறோம். ನಾವು ಒಳಗಡೆ ಹೋಗಿ ನೋಡಿದ್ವಿ. அவங்க சமைச்சு வச்சிருந்த சாப்பாடெல்லாம் கீழே கொட்டி இருக்கு. ಅವರು ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರುವ ಎಲ್ಲಾ ಅಡಿಗೆ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಚೆಲ್ಲೋಗಿದೆ. பாத்திரம் எல்லாம் செதறி இருக்கு. ಆ ಪಾತ್ರೆಗಳೆಲ್ಲ ಚೆಲ್ಲಿ ಚೆದರಿ ಹೋಗಿದೆ. கரண்டி அது இது எல்லாம் கீழே கொட்டி கிடக்குது. ಆ ಚಮಚ ಸ್ಪೂನು ಪ್ಲೇಟು ತಟ್ಟೆ ಎಲ್ಲ ಗ್ಲಾಸ್ ಒಂದೊಂದು ಮೂಲೆಗಿದೆ. அப்ப பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ಆಗ ನೋಡುವಾಗ ನಿಮಗೆ ಏನು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ? உடனே நான் போய், ஏங்க உங்களுக்கு அறிவு இருக்கா? உங்களுக்கு ಪಾಸ್ಟರ್ ಹೋಗಿ ಕೇಳಿದ್ರೆ, ಯಾಕಪ್ಪ ನಿನಗೆ ಸ್ವಲ್ಪನಾದ ಬುದ್ಧಿ ಇದೆಯಾ? மனசாட்சி இருக்கா? ನಿನಗೆ ಮನಸಾಕ್ಷಿ ಇದೆಯಾ? இப்படி அவங்க மனைவியை போட்டு அடிக்கிறது. ಈಗ ನಿನ್ನ ಹೆಂಡತಿನ ಹಾಕಿ ಹೊಡೆಯೋದು. அப்ப உள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. ಒಳಗಡೆಯಿಂದ ಒಂದು ಶಬ್ದ ಬರ್ತಾ ಇದೆ. பாஸ்டர் நல்ல சத்தமா சொல்லுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿ ಪಾಸ್ಟರ್. இன்னொரு தடவை குடிச்சிட்டு வந்தா ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ಕುಡಿದು ಬಂದ್ರೆ ಹೀಗೆ ನಾನು ಹೊಡಿತೀನಿ. அந்த வீட்டு சமாதானத்துக்காக ஜெபம் பண்ண போனேன். ನಾನು ಆ ಮನೆ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕಂತ ಹೋದೆ. ஏன் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ನಾನು ನನ್ನ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮನೆಗೆ ಬಂದೆ. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. ನೀವೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾದವರೇ, அவர் எங்க இருக்கிறாரு? ಆತನು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? ಮಂದಿರದಲ್ಲಿ. நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ಆತನು ತಮ್ಮ ಪರಿಶುದ್ಧವಾದ ಆಲಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்திருக்கோம். ಆಮೇನ್. ಆದುದರಿಂದಲೇ ನಾವು ಇಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக போகிறது. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. யோசிச்சு பாருங்க, நீங்க வீட்ல இருந்தா என்ன ஆயிருக்கும்? ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ನಿಮ್ಮ ಮನೆ ಒಳಗಿದ್ರೆ ಏನಾಗ್ತಾ ಇತ್ತು? நமக்கு பிசாசு கல்லறை கட்டியிருப்போம். ನಮಗೂ ಸೈತಾನು ಸಮಾಧಿಯನ್ನು ಕಟ್ಟಿರ್ತಾನೆ. உண்மைதானே? ಇದು ನಿಜ ತಾನೆ? நான் வரும் பொழுது ஆண்டவர் சமூகத்துல கேட்டேன். ನಾನು ಬರುವಾಗಲೇ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೇಳಿದೆ. ಅನೇಕರುடைய ಜೀವನ எடுக்க பிசாசு போராடிட்டு இருந்தான். ಅನೇಕರ ಜೀವನದೊಂದಿಗೆ ಸೈತಾನನು ಜೀವನ ತೆಗೆಯುವುದಕ್ಕೆ ಸೈತಾನ ಹೋರಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை குறித்து பேச சொன்னார். நீ போய் என் பிள்ளைಗಳ இடத்துல இதெல்லாம் சொல்லு அப்படினார். ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗು, ನೀನು ಇದರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನನಗೆ ಎಚ್ಚರ ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದ್ರು. அப்போ அம்மா அந்த அம்மா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து 2 கொரிந்தியர் 4:17 வாசிங்க. 2 ಕೊರಿಂಥದವರು 4:17. 2 கொரிந்தியர் 4:17. 2 ಕೊರಿಂಥದವರು 4:17ನೇ ವಚನ. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அது அப்படியே அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ಯಾರು ಫಸ್ಟ್? இந்த அம்மாவுக்கு ಯೆಲ್ಲೋ ಕಲರ್ ಡ್ರೆಸ್. ஆமா, ಯೆಲ್ಲೋ ಕಲರ್ ಡ್ರೆಸ್. ನಿಮಗೆ ದೇವರು ಒಂದು ವಾಕ್ಯ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2 ಕೊರಿಂಥದವರು 4:17. ಇಲ್ಲ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ, ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. அம்மா அவங்க பேர் என்ன? அம்சா. சரி, நீங்க மட்டும் தான் வந்திருக்கிறீங்களா? சரி. உங்களுடைய வம்சத்துல பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ನಿಮ್ಮ ವಂಶದಲ್ಲಿ ಜೊತೆ ಹುಟ್ಟಿದವರು, ನಿಮ್ಮ ವಂಶ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರಾ? உங்க பெண் பிள்ளை இருக்காங்களா? அவங்களுக்கு பிள்ளை இல்லைங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிட்டு இன்னும் தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்க அந்த பெண் வாரிசா தான் இருக்கும். ನಿಮ್ಮ ತಂಗಿ ಮಗುಗೆ ಎಷ್ಟು ಹೆಣ್ಮಗು ಇದೆಯಾ? ಗಂಡು ಮಗು ಇಲ್ಲ, ಹೆಣ್ ಪಾಪ ಇದೆ. ಆಮಾಪ್ಪ. சரி, அதான் அந்த பெண் வாரிசு சந்ததியா பிறக்கிற ஒரு காரியங்களை பார்க்கறேன். ನಿಮ್ಮ ಇದರಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಾಗಿ ಹುಟ್ಟುವುದನ್ನು ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು இந்த லேசான உபத்திரவம், ಈ ಲೇಸಾದ ಉಪದ್ರವು. ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. அநேக மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ಅನೇಕ ಇದು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಖರ್ಚುಗಳು ನಿಮಗೆ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ. அப்போ மாறி மாறி வருமா? ஒன்னா இருக்காது. இப்போதான் கைக்கு பார்ப்பாங்க, வயிற்றுக்கு பார்ப்பாங்க, அப்படி மாறி மாறி பிசாசு போராடிக்கிட்டே இருக்கிறான். ನಿಮಗೆ ಒಂದು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ತಗೊಂಡ್ರೆ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಗೆ ಹೋಗ್ತೀರಾ, ಇನ್ನೊಂದು ತಗೊಂಡ್ರೆ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು. ಆ ರೀತಿ ಸೈತಾನ್ ನಿಮಗೆ ಬಾಧೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு தான் அதிகமா செலவு பண்றீங்க. ನೀವು ಸಂಪಾದಿಸುವಂತ ಹಣವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಡಾಕ್ಟರ್ ಖರ್ಚುಗಳಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. கர்த்தர் இன்றைக்கு அழைத்து வந்து உங்களோட கூட பேசுகிறார். ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ நீங்க கடந்து வந்த நாட்கள்ல எதை நம்புறது, யாரை நம்புறதுன்னு தெரியலன்னு வாயால
அறிக்கை செஞ்சிருக்கிறீங்க. ನೀವು ಬರುವಂತ ದಿನಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನೋಡಿ ನಾನು ಯಾರನ್ನು ನಂಬೋದು, ಹೇಗೆ ನಡೆಸುವುದು, ಹೇಗೆ ನನ್ನ ಜೀವನ ಇರೋದು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ. அந்த வார்த்தை சொன்னது உண்மைதானே? ಆ ವಾಕ್ಯ ಮಾತನ್ನು ಹೇಳಿದ್ದು ನಿಜ ತಾನೆ? ஆண்டவர் சொல்ற அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ಬೇಗನೆ ನೀಗಿ ಹೋಗುವುದು ಉಪದ್ರವವು. இது லேசான உபத்திரவம். ಇದು ಲೇಸಾದ ಉಪದ್ರವವು. இந்த தாயாருடைய சரீரத்தை ஆவியானவர் காட்டுறது எப்படி இருக்குன்னா நடுக்கத்தோடு நிற்கிறதை பார்க்கிறேன். ಈ ಒಂದು ಸಹೋದರಿ ಶರೀರವನ್ನು ದೇವರು ತೋರಿಸುವುದು ಏಕೆಂದ್ರೆ ಆ ಶರೀರದಲ್ಲಿ ನಡುಕದೊಂದಿಗೆ ಬಲಲಿ ಹೋಗಿರುವ ತರ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ, ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப இந்த தாயாருடைய சரீர பலவீனத்தை நிமித்தம் அந்த பலவீனத்தை அந்த காலில் நான் பார்க்கிறேன் ஒரு நடுக்கத்தோடு. ನೋಡಿ, ಈ ಶರೀರವನ್ನು ನೋಡುವಾಗ ನಡುಕದೊಂದಿಗೆ ಬಲಹೀನದೊಂದಿಗೆ ಕಾಲು ಸಹ ನಡುಗುತ್ತಿರುವುದನ್ನು ನಾನು ಅದ ದರ್ಶನವನ್ನು ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. என் கஷ்டத்தை நான் யார் இடத்துல சொல்லுவேன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. ನನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ನಾನು ಯಾರ ಬಳಿಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಚಿಂತೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் சொல்றார், நீ கர்த்தர் இடத்துல சொல்லு. ಆಮೇನ್ ಆಮೇನ್. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನೀನು ಯೆಹೋವನ ಬಳಿಗೆ ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ. அல்லேலூயா அல்லேலೂಯಾ. கர்த்தர் பேசுறது உண்மையா? ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದು ನಿಜ ತಾನೆ? என்னம்மா சொல்லு. கம் ಫ್ರೆಂಡ್ ಮೈಕ್ல சொல்லுங்க. ಒಂದ್ಸತಿ ನಾನು ಮಲಗಿರುವಾಗ ಒಂದ್ 2-3 ವರ್ಷದ ಹಿಂದೆ ನಾನು ಮಲಗಿರುವಾಗ ನನಗೆ ಯಾರೋ ನನ್ನ ಕೆಳಗಿಂದ ನನ್ನ மேலுக்கு எத்தம் ஆயிட்டு. அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பெட் அவங்கள அப்படியே மேல எடுத்தது மாதிரி உணர்ந்தாங்களாம். அந்த அவங்க சரீரமே மேல போனது மாதிரி உணர்ந்தாங்களாம். சரி சரி சரி. ஜீசஸ் ತುಂಬಾ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ரொம்ப நல்லது பண்ணிருக்காரு. 3 ತಿಂಗಳಿಂದ ನಾನು ತುಂಬಾ ಶೈತಾನನಿಂದ ಕಷ್ಟಪಟ್ಬಿಟ್ಟೆ. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇರಕ್ಕಾಗಿಲ್ಲ. ಬೈಬಲ್ ತಗೊಂಡು ಓಡ್ ಬಂದೆ. ಈಗ 10 ನಿಮಿಷ ಆಯ್ತು ಪ್ರೇಯರ್. ஓகே. ಹೇಳಿದೆಲ್ಲ ನನಗೆ அம்மா இத சொல்லுங்க. முத பார்ட் பேசுற சத்தியம் உங்களுக்கு தான் சொல்லுங்க. ನೋಡಿ, ಇವಾಗ ಮಾತನಾಡುವ ಒಂದೊಂದು ಸತ್ಯ ಅನ್ನೋದು ನಿಮಗಾಗಿ ಇರುತ್ತದೆ. ಇವಾಗ ಗಮನವಾಗಿ ಕೇಳಿ. ಗಮನವಾಗಿ ಕೇಳಿ. First part of this message is fully about you. ಇವಾಗ ಫಸ್ಟ್ ಭಾಗ, ಒಂದು ಭಾಗವನ್ನು ಮಾತನಾಡುವುದು ಅದು ದೇವರು ಈ ಸಹೋದರಿಗೆ ಮಾತನಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. ಮರಿತ ಆವಿಗಳು ಉங்களை வாட விட மாட்டேங்குது. ಸತ್ತು ಹೋಗಿರುವ ಒಂದು ಆತ್ಮಗಳು ಆ ಮಗಳನ್ನು ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. ஆண்டவர் சொல்ற வார்த்தை ಯಾವುದು? ದೇವರು ಹೇಳುವಂತ ಮಾತು ಏನಾಗಿದೆ? இந்த சபையில உங்களுக்கு சாட்சியா ಆಮೇಲೆ ಈ ಸಭೆ ಒಳಗಡೆ ಅವರು ದೊಡ್ಡ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರ್ತಾರೆ. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ನಾನು ದೇವರಿಗೆ ನೀವು ಯಥಾರ್ಥರಾಗಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. சபைக்கு உண்மையா இருக்கணும். ಈ ಸಭೆಗೆ ನೀವು ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತರಾಗಿರಬೇಕು. ஊழியக்காரங்களுக்கு உண்மையா இருக்கணும். ಸೇವಕರಿಗೆ ನೀವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. உட்காருங்க. ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ಸಿಸ್ಟರ್. அப்போ ஒரு சிலர் புதுசா வந்திருப்பாங்க, திரும்ப அதை ஒரு மேலோட்டமா சொல்ல விரும்புகிறேன். ಕೆಲವರು ಹೊಸದಾಗಿ ಬಂದಿರ್ತಾರೆ, ನಾನು ಮತ್ತೆ ಪುನಃ ಒಂದು ಬಾರಿ ಅದನ್ನು தலைப்பு என்ன? ಈ ಸಂದೇಶದ ಮುಖ್ಯಾಂಶ ಏನಾಗಿದೆ? மத்திய 28வது அதிகாரம் 6வது வசனம். ಮತ್ತಾಯ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. அவர் இங்கே இல்லை, ಆತನು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. அவர் எங்க இல்ல? ಆದರೆ ಆತನು ಎಲ್ಲಿ ಇಲ್ಲ? அவர் கல்லறையில இல்ல, ಆತನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ಹಾಗಾದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾದವರೇ, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களே, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದವರೇ, தயவு செய்து கல்லறையில போய் உட்கார்ந்திருக்காரு. ದಯವಿಟ್ಟು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುತ್ಕೊಂಡಿರಬೇಡಿ. மீண்டும் மீண்டும் சொல்றேன். அதுக்குதான் நிறைய எடுத்துக்காட்டுகளோட எங்க சபையில நடந்த சம்பவங்களை ನಾನು ಪುನಃ ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದಕ್ಕಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಸಭೆ ನಡೆದಿರುವ ಘಟನೆಗಳು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஏனென்றால் அந்த கல்லறை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ಯಾಕಂದರೆ ಆ ಸಮಾಧಿಯ ಕುರಿತು ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ? மத்திய 23:27 இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. ಮತ್ತಾಯ 23:27 ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ, கல்லறைக்குள்ள சகல அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ಆ ಸಮಾಧಿಯ ಒಳಗಡೆ ಬಹಳ ಒಳಸಿನಿಂದ ಇದು ನಾಥದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. அப்போ அடக்கம் பண்ண வேண்டிய இடம் தான் கல்லறை. ಊನಲ್ ಪಡಬೇಕಾಗಿರುವ ಸಮಾಧಿ ಸ್ಥಳವೇ ಸಮಾಧಿಯಾಗಿದೆ. எங்க ಅಮ್ಮ இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ನಮ್ಮ ಅಮ್ಮನವರು ತೀರ್ಕೊಂಡು 1 ವರ್ಷ ಕಾಲ ಆಯ್ತು. எங்களுக்கு தெரிஞ்சவங்க இறந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ಓ, ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋರು ತೀರ್ಕೊಂಡು ಇಷ್ಟು ವರ್ಷ ಕಾಲವಾಯ್ತು. புடிச்சத கொண்டு போய் வெப்பன போகாத. ಅದನ್ನು ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿರುವ ಅಡಿಗೆಯನ್ನು ತಗೊಂಡೋಗಿ ಇಡುತ್ತೇನೆ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಹೋಗಬೇಡಿ. சென்னையில ஒரு ஊழியக்காரங்க, ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಒಂದು ಸೇವಕರು, அவர் என்ன போல இவாஞ்சலிஸ்ட் மாதிரி வெளி ஊழியங்கள் போவாரு. ಅವರು ಇವಾಂಜಲಿಸ್ಟ್ ಆಗಿ ಅಪೊಸ್ತಲರ ಹಾಗೆ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அவங்க அம்மாவுடைய கல்லறையில போய் ಅವರ ಅಮ್ಮನ ಸಮಾಧಿಯ ಒಳಗಡೆ ಹೋಗಿ அவங்க அம்மாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போய் வைக்கிறாரு. ಅವರ ಅಮ್ಮನಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿರುವ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ತಗೊಂಡೋಗಿ ಅವರು ಇಡ್ತಾ ಇದ್ರು. அது என்ன
வேர்க்கடலை பர்பின்னு சொல்லுவாங்க. ಅದು ಕಡಲೆ ಬೀಜ ಬರ್ಪಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கல்லறையில அடுக்குறாங்க. ಅದನ್ನು ತಗೊಂಡೋಗಿ ಅವರ ಅಮ್ಮನ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಜೋಡಿಸ್ತಾ ಇದ್ರು. அவங்க அம்மா சாப்பிடுவாங்களா? ಅವರ ಅಮ್ಮ ತಿಂತಾರ ಅದನ್ನು? அவங்க அம்மா சாப்பிடுவாங்களா? ಅವರ ಅಮ್ಮ ಅದನ್ನು ತಿಂತಾರ? அப்ப என்ன எழுதி இருக்கு பரிசுத்த வேதாகமத்துல வாசிங்க. ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಏನು ಬರೆದಿದೆ ಅಂತ ನಾವು ಓದೋಣ. பிரசங்கி 9வது அதிகாரம் ಪ್ರಸಂಗಿ 9ನೇ ಅಧ್ಯಾಯ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ 5வது வசனம் 5ನೇ ವಚನ. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறைக்கப்பட்டு இருக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். நம்ம ஒரு நாள் மரிப்போம்னு நம்ம நம்புறோம். ನಾವು ಒಂದಿನ ಸಾಯುತ್ತೇವೆ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. ಆனா ಕ್ರಿಸ್ತುக்குள்ள மரிப்போம்னு விசுவாசிக்கிறோம். ಆದರೆ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ ಸಾಯುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬುವವರಾಗಿರಬೇಕು. மரித்தவர்கள் ஒன்று அறியார்கள். ಆದರೆ ಸತ್ತವರು ಯಾವ ವಿಷಯವನ್ನು ಅರಿದವರಾಗಿರ್ತಾರೆ. பிசாசு தந்திரமா உங்களை கல்லறைக்குள்ள கூட்டி போவான். ಆದರೆ ಶೈತಾನನು ತಂತ್ರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಮಾಧಿಯ ಒಳಗಡೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு பிடிச்சவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த இறந்து போன கல்லறையில வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ನೋಡಿ, ನನಗೆ ಇಷ್ಟವಾದವರು ನನಗೆ ಪ್ರಿಯವಾದವರು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಏನೇನೋ ತಗೊಂಡೋಗಿ ಅಲ್ಲಿ ಇಡುವಂತೆ ಆ ರೀತಿಯಾದ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಅಲ್ಲಿ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಇರುವುದಿಲ್ಲ. அப்படி வைக்கிறவங்கள தான் பிசாசு ராத்திரியில டிஸ்டர்ப் பண்றான். ಆ ರೀತಿ ಇಡುವ ನಮಸ್ಕರಿಸುವವರನ್ನೇ ಸೈತಾನು ರಾತ್ರಿಯಲ್ಲೇ ಬಂದು ತೊಂದರೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஏன்னா வசனம் சொல்லுகிறது இனி அவர்கள் ஒன்றும் அறியார்கள். ನೋಡಿ, ಸತ್ತವರು ಇನ್ನು ಮೇಲೆ ಯಾವುದನ್ನು ಅರಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. ಈ ಸತ್ಯ ವೇದವು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் ಇವತ್ತು ನೀನು ನನ್ನ ಪರದೇಶಿನಲ್ಲಿ ಇರುವಿ. நான் மரிச்சால் அதுதான் சத்தியம். ನಾನು ಸತ್ತರೂ ಇದೇ ಸತ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. நீங்க மரிச்சால் அதான் சத்தியம். ನೀವು ಸತ್ತರೂ ಸಹ ಇದೇ ಸತ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. இதிலிருந்து ஒரு தெளிவா இருப்பீங்களா? ಇದರಿಂದ ಇವತ್ತಿನಿಂದ ಒಂದು ಸ್ಪಷ್ಟ ಚಿತ್ತರಾಗಿರುತ್ತೀರಾ? எங்க இருக்கிறாருன்னு சொல்லி கொடுத்தேன். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾರಂತ ನಿಮಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. சொல்லுங்க கேட்கல. ದೇವರ ಮಂದಿರದಲ್ಲಿ. மந்திரத்தில் இருக்கிறார். ಮಂದಿರ. அவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ಆತನ ತಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಆಲಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಇದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ? அப்ப இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுக்கொண்டிருந்த இந்த சத்தியத்தினுடைய முக்கியம், ನೋಡಿ, ಇಷ್ಟೊತ್ತು ನೀವು ಸತ್ಯದ ಬಗ್ಗೆ ಕೇಳುತ್ತಿರುವಂತ ಈ ಮುಖ್ಯಾಂಶಗಳು ஒன்லைன்ல சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. ಒಂದೇ ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಅದರ ಬಗ್ಗೆ ನೀವು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. சடலத்தை வைக்க வேண்டிய இடம்தான் கல்லறை. ಸಕಲವನ್ನು ಇಡುವಂತ ಸ್ಥಳವೇ ಸಮಾಧಿಯಾಗಿದೆ. வழிபட வேண்டிய இடம் அல்ல கல்லறை. ನಾವು ಮಾರ್ಗ ನಡೆಸುವಂತ ಅದು ಮಾರ್ಗ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳವಲ್ಲ ಸಮಾಧಿ. அப்ப கல்லறையில எதை வைக்கணும்? ಆ ಸಮಾಧಿಯನ್ನು ನಾವು ಎಲ್ಲಿಡಬೇಕು? சடலத்தை வைக்க வேண்டிய இடம் தான் கல்லறை. ಅದರಲ್ಲಿ ಶವವನ್ನು ಹೂಣಿಡುವುದೇ ಸಮಾಧಿಯಾಗಿದೆ. இன்னைக்கு இறந்தவங்க கல்லறைக்கு முன்னாடி போய் நின்னுட்டு ஜெபம் பண்றாங்க. ಇವತ್ತು ಸತ್ತವರ ಸಮಾಧಿಯ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு. ಅದು ದೇವರ ದೃಷ್ಟಿಗೆ ಅದು ಅಪರಾಧವಾಗಿದೆ, ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲದಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நான் முதல் பாயிண்ட முடிச்சிட்டேன். ನಾನು ಮೊದಲನೇ ಆ ಮುಖ್ಯಾಂಶವನ್ನು ಮುಗಿಸಿದ್ದೇನೆ.